ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்கள் கொலைக்கு முன் நோட்டமிட்ட புதிய சிசிடிவி காட்சி ஒன்று வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதில் ரவுடி திருவேங்கடம் என்பவர் இன்று காலை என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்கள் கொலைக்கு முன் நோட்டமிட்ட புதிய சிசிடிவி காட்சி ஒன்று வெளியாகியுள்ளது. இதற்கு முன்னதாக அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வினுடைய சிசிடிவி காட்சி வெளியாகியிருந்த நிலையில் கொலைக்கு முன் அவர்கள் நோட்டமிட்ட காட்சியானது தற்போது வெளியாகியிருக்கிறது. உணவு டெலிவரி ஊழியர்கள் போல கொலைக்கு முன் நோட்டமிட்ட சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவமானது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் முதற்கட்டமாக 8 பேர் சரணடைந்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் இதுவரை தற்போது 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதில் ரவுடி திருவேங்கடம் என்பவர் இன்று காலை போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சிறிது நேரத்திற்கு முன்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருந்த அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கொலைக்கு முன் அந்த நபர்கள் நோட்டமிட்ட காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த சிசிடிவி காட்சி குறித்தான கூடுதல் விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக 11 பேரை இதுவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இந்த 11 பேரில் திருவேங்கடம் என்பவர் இன்று என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. தற்போது ஒரு புதிய சிசிடிவி காட்சி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சியில் முக்கிய குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பகுதியில் நோட்டமிடக்கூடிய காட்சிகள் அதில் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக அருள், அதே போல திருவேங்கடம், கோகுல், சிவசக்தி, விஜய், சந்தோஷ், ராமு ஆகியோர் பெரம்பூர் வேணுகோபால் சாமி தெரு மற்றும் பேப்பர் மில் சாலை அதை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்களில் ஆம்ஸ்ட்ராங் வருவதற்கு முன்பாகவே அந்த இடத்திற்கு வந்து நோட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த 8 பேரில் குறிப்பாக 5 பேர் உணவு டெலிவரி ஊழியர்களாக உடை அணிந்து கொண்டு அங்கு நோட்டமிட்டிருக்கிறார்கள். அதுவும் அந்த சிசிடிவி காட்சியில் தெளிவாக பதிவாகி இருக்கிறது. இதனை காவல்துறையினர் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் அந்த வேணுகோபால் சாமி கோவில் தெருக்குள் நுழையும் வரை அதே தெருக்களில் பொதுமக்களாக இந்த கும்பல் பதுங்கி இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆயுதங்களையும் அங்கு வந்து ஒருவர் மற்றவர்களுக்கு சப்ளை செய்திருப்பதும் அந்த சிசிடிவி காட்சியில் தெளிவாகி இருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சிகள் இந்த வழக்கில் ஒரு முக்கிய ஆதாரமாக காவல்துறையால் பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.